நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். இந்த பழமொழி 100க்கு 100 உண்மை. இதே போல தான் கிறிஸ்மஸின் அருமை நமக்கு எப்போ புரியும்? நம்ம எவ்வளோ கொடிய இருளில் இருக்கும்போது ஏசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் கிறிஸ்மஸின் அருமை நமக்கு புரியும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன டைம் ட்ராவல் நம்ம பண்ண போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண யூதன் என்ன மனநிலையில் இருந்தான், எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாங்கிறத பார்க்க போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக, அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்பதாக எருசலேமில் வாழ்ந்த ஒரு சாதாரண யூதன். இவனுக்கு அவனுடைய ஜனத்தின் சரித்திரம் நல்லா தெரியும். யூத மக்கள் சாதாரண மக்கள் அல்ல. தேவன் இவங்க முற்பிதாவாகிய ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இது ஒரு தற்காலிகமான ஒரு காரியம் இல்ல, நித்திய உடன்படிக்கை. இவனுடைய முன்னோர்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது தேவன் இவர்களுடைய கூக்குரலை கேட்டார், மோசையை கொடுத்தார். ஜனத்தை ஒரு மந்தையை வல்லெடுத்தது போல மிக அழகாக அன்பாக வல்லெடுத்து வந்தார். செங்கடலை பிளந்தார். சீனாயில நியாயப்பிரமாணம் கொடுத்தார். என் உடன்படிக்கை நீங்க கை கொண்டீங்கன்னா எனக்கு ஆசாரிய ராஜ்யமாவும் பரிசுத்த ஜாதியாவும் இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களை அழைத்தார். ஆனா இவங்க அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கல. பாவம் செஞ்சாங்க, ஆண்டவரை மறந்தாங்க. மற்றவர்களை போலவே நாங்க வாழணும்னு சொல்லி சொன்னாங்க. விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் தேவன் இவர்களை விடல. இவங்களை ரட்சிப்பதற்காக நியாயாதிபதிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். மனம் திரும்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். ஆனால் அவங்க வரல. வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராய் போனார்கள். பாவம் ஒரு அளவுக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தண்டனை, தேவ கோபாக்கினை. வடக்க இருந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் அசீரியர்களால் அழிந்து போச்சு. தெற்க இருந்த யூத மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். யூத சாம்ராஜ்யம் அழிஞ்சிச்சு, பிரபுக்கள் அழிந்தார்கள், தேவாலயம் இடைக்கப்பட்டது. ராஜாவும் இல்லை, பிரபுவும் இல்லை, தேவாலயமும் இல்லை. இவங்க பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. ஆனா அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் திரும்ப அழைத்து வந்தார். திரும்ப வந்தவங்க எருசலேமை கட்டினாங்க, எருசலேம் நகரத்தின் கோட்டையை கட்டினாங்க, தேவாலயத்தை கட்டினாங்க. ஆனா 400 வருஷம் அமைதி, மௌனம். ஆண்டவர்களிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படின்னு தேவன் சொன்னது உண்மையிலே நடந்துச்சு. தேவனுடைய சத்தம் கேட்கவே இல்லை. அடையாளங்களை காணோம், தீர்க்க தரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் இல்லை அப்படிங்கிற நிலை வந்துச்சு. பாபிலோனுக்கு அடிமையா இருந்தவங்க பின்பு பெர்சியர், கிரேக்கர், இப்போ ரோம மக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. யூத மக்கள் வானத்தை பார்த்து, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சாமானிய யூதனும் ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படின்னு ஒரு முடிவுக்கே அவன் வந்துட்டான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படினோன்னு அவனுக்கு தெரியும். அவனும் நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறான், அதை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனால முடியல. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு அவன் தன் இருதயத்தில் குமுறுகிறான். அவன் தன்னை தானே பார்க்கும்போது அவனுக்கு அருவருப்பா இருக்குது. பாவம் செஞ்சா எருசலேம் தேவாலயத்துக்கு போய் அங்கே ஒரு பலி கொடுத்தா தன் பாவம் மன்னிக்கப்படும் அவனுக்கு தெரியும். எருசலேம் தேவாலயத்துக்கு போறான், பலி கொடுக்குறான், பாவம் மன்னிக்கப்பட்டதா உணர்றான். வீட்டுக்கு திரும்ப வரான், ஆனால் அதே பாவத்தில் மறுபடியும் விழுறான். மறுபடியும் பலி, மறுபடியும் பாவம், 100 தடவை, 1000 தடவை. திடீர் மனசுக்குள்ள இன்னொரு வார்த்தையும் ஞாபகத்துக்கு வருது. பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இப்போ இவனுக்கு கொடுக்குற பலியும் அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியுது. நான் பரிசுத்தமாகவே முடியாதா? தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரா? விரக்தியின் உச்சத்துக்கு போறான். தேவன் என்னை கைவிட்டாரோங்கிற அந்த கேள்வி மறுபடியும் வருது. தேவன் மௌனமா இருக்கிறாரு. இவனால் தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. இப்போ இவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யாரு? தேவன் இவர்களுக்கு கொடுத்த மெய்ப்பர்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள். இவங்ககிட்ட போய், ஐயா, தேவனிடத்துல போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக அவன் போறான். ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க? இறைமையா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற ஓனாய் கூட்டம் மாதிரி வாழ்றாங்க. வெளியே எல்லாம் பார்க்குற நல்லா இருக்கு, ஆனால் உள்ள எல்லாம் மாய்மாலும். இவங்க தாங்க தேவனை விட்டு விலகினது மாத்திரமில்ல, அநேகரை வேதத்தை கொடுத்து இடரவும் பண்ணினார்கள். தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் ஒரு ஆசீர்வாதம், ஆனால் அதை அவங்க ஒரு சுமையா மாத்திட்டாங்க. ஓய்வு நாள் ஒரு சந்தோஷம், ஆனால் அதில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 38 வகையான லிஸ்ட். எதை தொட்டாலும் தீட்டு, எதை மிதிச்சாலும் பாவம், அப்புறம் பலி, அப்புறம் பாவ நிவாரணம்.
எல்லாமே ஒரு சுமை. பாவ நிவாரணத்துக்கு பலி செலுத்த தேவாலயத்துக்கு போனா அது தேவனுடைய வீடு மாதிரியே இல்லை, பஜார் மாதிரி இருக்குது. மத தலைவர்கள் எல்லாம் சுக ஜீவிகளா இருந்து தங்க ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க. சின்னதா ஒரு புறாவை பலி கொடுக்கலான்னு போனா கூட, நீ கொண்டு வர்ற புறா செல்லாது, நாங்க சொல்ற புறாவை நாங்க சொல்ற விலையில வாங்கணும், அப்பதான் உன் பலி ஏற்கப்படும் சொல்லி சொல்றாங்க. பணக்காரன் காசு கொடுத்து இந்த காரியத்தெல்லாம் பண்றான், பரிசேயர் பண்றான், சதுசேயர் பண்றான். ஆனா இவனை மாதிரி ஏழைகள், இங்க நீதி நியாயம் எல்லாம் பணக்காரனுக்கு மட்டும்தான், ஏழைகள்லாம் கைவிடப்பட்டாங்க. இந்த மத தலைவர்கள் இவனுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு சுவரை கட்டிட்டாங்க. நீ படிக்காதவன், நீ ஏழை, உனக்கெல்லாம் ஆண்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இவனை ஒதுக்கி வைக்கிறாங்க. இவன் மனசுக்குள்ள கேட்கான், அப்போ ஆண்டவர் இந்த பணக்காரர்களுக்கு மட்டும்தானா, இந்த பரிசேயர் சதுசேயருக்கு மட்டும்தானா, என்ன மாதிரி ஏழைகள்லாம் அவர் கைவிட்டாரா? இந்த கேள்வி உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. மத தலைவர்களால் ஒடுக்கப்பட்ட விரக்தி, தனிப்பட்ட முறையில் பாவத்தை மேற்கொள்ள முடியாத வருத்தம், தன் இனமும் தேசமும் தேவனால் நிராகரிக்கப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி, தனிமை, இருள், 400 வருஷ மௌனம். ஆனால் இந்த மௌனத்தில் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை வந்தது. ஆனால் இந்த வார்த்தை சீனாய் மலை போல இடி முழக்கமாக வரல, மேக ஸ்தம்பத்திலிருந்து வரல, அக்னியில் வரல, பெத்லகேம்ல இருந்து வந்துச்சு. தேவனிடத்திலிருந்து வந்த இந்த வார்த்தை ஒரு புது பிரசங்கம் இல்லை, புது நியாயப்பிரமாணமும் இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் ஒரு மனிதனாகவே அவர் மாறினார். தேவன் என்னை கைவிட்டாரா என்று கேட்ட அந்த சாதாரண யூதனுக்கு கிடைத்த பதில் இம்மானுவேல், தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு. இவர் ராஜாதி ராஜா, ஆனால் அரண்மனையில் பிறக்கல, ஏழைகளோடு ஏழைகளா ஒரு கந்தை பொதிந்தவரா முன்னணியில் கடத்தப்பட்டார். தேவன் நம்மோடு, அவர் இம்மானுவேல். ஐயோ, நான் ஒரு பாவின் கதர்னானே, இவனை ஆக்குனைக்குள்ள தீர்க்கிற நியாயாதிபதியா அவர் வரல, இவன் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா வந்தார். தேவன் நம்மோடு, அவர் இம்மானுவேல். தேவன் என் ஜனத்தை கைவிட்டாரான்னு கேட்டானே, அதுக்கு பதில் இம்மானுவேல். இந்த யூத மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி இவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இவன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த இம்மானுவேல் தான் பதில். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தால உனக்கு இந்த இம்மானுவேல் தான் எல்லா நம்பிக்கையும். இவன் பாவத்துக்கு ஒரே நிவாரணம் இந்த இம்மானுவேல். ஆமா, தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடல, அவர் இம்மானுவேல், அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த இம்மானுவேல் மூலமாக தான் தேவன் இவன் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமாங்க, தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேல். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த இம்மானுவேல் உங்களோடு கூட இருந்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.